இதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்புடன் நடைபெற்று வரும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் சீறி வரும் காளைகளை தீரத்துடன் அடக்கும் காளையர்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பட்டையை கிளப்பிய காளைகள். களத்தில் தில்லாக நின்று காளையர்களை அலறவிட்டு பரிசை தட்டி சென்றனர். இரண்டாவது சுற்றில் 8 காளைகளை தழுவிய பார்த்திபன், 6 காளைகளை தழுவிய துளசி, கமல்ராஜ் உள்ளிட்ட 21 பேர் இதுவரை இறுதி சுற்றுக்கு தகுதி. பாலமேடு ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறும் வீரர்கள், காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க காசு, அண்டா உள்ளிட்டவை பரிசு. தென்னங்கன்றையும் வழங்கி கௌரவிக்கும் விழா குழுவினர். பாலமேட்டில் இலங்கை முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டைமானின் காளை வெற்றி. யாரும் நெருங்க முடியாதபடி களமாடிய ஆண்டார் கொட்டாரம் பாகுபலி காளை. செந்தில் தொண்டைமான் மாடு. பாலமேடு ஜல்லிக்கட்டில் சிறுமி உட்பட 29 பேருக்கு காயம். மேல் சிகிச்சைக்காக 4 பேர் அனுமதி. ஜல்லிக்கட்டு முடிந்து திரும்பும் மாடுகளை உரிமையாளர்கள் பிடிப்பதை வேடிக்கை பார்க்க குவிந்த பார்வையாளர்கள். லேசான தடியடி நடத்தி கலைத்த காவல்துறை. திருச்சி சூரியூர் ஜல்லிக்கட்டில் வெற்றி வாகை சூடிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் காளை. பரிசு வழங்கி கௌரவித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். எங்கள் முன்னாள் அமைச்சர், எங்கள் ஜல்லிக்கட்டு காவலன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பரிசு கொடுக்கிறார். அவர் மாட பாஞ்சல ரசிச்சு பார்த்தாரு. திருச்சி சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை உயிரிழப்பு. வாடிவாசலில் இருந்து வந்த காளையும் களத்தில் இருந்த காளையும் மோதிக்கொண்டதால் திருவளச்சோலை செல்லப்பன் என்பவரது மாடு இறந்தது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் நவீன்குமார் உயிரிழந்த நிலையில் இழப்பீடு வழங்க கோரிக்கை. உடலை வாங்க மாட்டோம் என குடும்பத்தினர் கருத்து. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பூர்வீக கிராமத்தில் மாட்டுப் பொங்கலை கொண்டாடிய இலங்கை முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டைமான். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி வாகை சூடிய 10 காளைகளும் பங்கேற்பு. 2025ஆம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருதை படிக்கராமுக்கு வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், தங்கபாலு, சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் ரவீந்திரநாத் உள்ளிட்டோருக்கும் பல்வேறு விருதுகளை வழங்கி கௌரவிப்பு. ஆளுநர் மாளிகையில் காவி நிற உடையில் உள்ள வள்ளுவரின் படத்திற்கு மரியாதை செலுத்திய ஆளுநர் ஆர்.என். ரவி. கடவுள் பக்தியின் உன்னதத்தை வள்ளுவர் கற்றுக் கொடுத்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சமூக பேதத்தை போக்கும் விதமாக சிவகங்கை அருகே நூதன முறையில் பெண்கள் கொண்டாடிய பொங்கல். வெள்ளை சேலை அணிந்து வந்து புதுப்பானையில் பொங்கலிட்டனர். திருக்குறளை அனைத்து தரப்பினரும் கொண்டாடும் உலக பொதுமறை என அறிவிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு கவிஞர் வைரமுத்து வேண்டுகோள்.
மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்திற்கு மாநில அரசால் நிலம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பான பிரச்சினை எதுவும் இல்லை. தனுஷ்கோடி திட்டம் என நினைத்து ரயில்வே அமைச்சர் தவறுதலாக பதிலளித்து விட்டதாக தெற்கு ரயில்வே விளக்கம். சென்னை ஐஐடியில் படிக்கும் மாணவியிடம் அத்துமீறல், பேக்கரி ஊழியரை கைது செய்து காவல்துறை விசாரணை. பொள்ளாச்சி சர்வதேச பலூன் திருவிழாவில் புறப்பட்ட பலூன் கேரளாவில் தரையிறங்கியதால் பரபரப்பு, நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய சிறுமிகள். மும்பையில் நடைபெற்ற விழாவில் கடற்படையின் 2 போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கடற்படைக்கு வலு சேர்க்கும் வகையில் நீர்மூழ்கி கப்பலும் அர்ப்பணிப்பு. ஒருநாள் கிரிக்கெட்டில் 70 பந்துகளில் சதம் விளாசிய இந்திய கேப்டன் ஸ்மிருதி மந்தனா, அதிவேக சதம் அடித்த இந்திய வீராங்கனை என சாதனை. ஆற்றில் முதலைகள் சுற்றி வளைக்க சளைக்காமல் சண்டை போட்ட வரிக்குதிரை, முதலையின் வாயை கடித்து வரிக்குதிரை அசத்தலாக தப்பிய வீடியோ வெளியானது. $3,600 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய மெட்டா நிறுவனம் முடிவு. சிறப்பாக செயல்படாதவர்களை நீக்கும் நடவடிக்கை என தலைமை செயல் அதிகாரி மார்க் ஜுக்கர்பர்க் விளக்கம். இந்த மாட்டு 10 பேர் வந்திருக்கீங்க, நல்லா வெற்றி வரக்கூடாதா? காலவர் தங்கத்தாமரை வழங்கும் 1001. தூங்குதையா மாடு? தூங்க வச்சுட்டீங்களா? கொண்டு வந்து இந்த மாடு தம்பி மாடு தூங்க. பின்னாடி கிரவுண்ட்ல இருக்கவங்கள சேஸ் பண்ணுங்க, போலீஸ் அவங்க வெளியே அனுப்பி விடுங்க. தூங்குது வந்துருச்சு. ஒரு வீரம் பிடிச்சு பாரு, பிடிச்சு பாரு, பிடிச்சு பாரு. மாடு உரிமையாளர்கள் பின்னாடி போங்க. மாடு உரிமையாளர்கள் சைக்கிள் விளையாட சைக்கிள் 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 ஜல்லிக்கட்டு நாயகர் மூர்த்தியார் வழங்க சைக்கிள், ஜல்லிக்கட்டு மூர்த்தியார் வழங்க சைக்கிள். சூப்பர். வா பாப்பா, அந்த பாமலம் சும்மாடா போங்க. எல்லா பேருமே இப்படி போறீங்க. மிக்சி மிக்சி விடுங்க. போயிட்டு போயிட்டோம். அடுத்த மாடு வழங்கும் மிக்சி 1. அடுத்த மாடு பாப்பி வழங்கும் வெள்ளசாமி மாடு. மாடு வெட்டி வெள்ளசாமி காடு வருகிறது. வெள்ளசாமி காடு அவுத்திடப்படுகிறது. சர்ப்ரைஸ் வாங்கிக்க தம்பி, போயிட்டோம். அடுத்த வரும் காலை மதுரை மாவட்டம் கடத்தினந்தல் பவன் என்ற அன்பு மணி மாடு திமுக தொண்டரணி மாவட்ட செயலாளர் வழங்கு. பிறகு மதுரை மாவட்டம் கடத்தினந்தல் அன்பு மணி மாடு திமுக தொண்டரணி மாவட்ட செயலாளர். வருகின்ற காலைக்கு ஜீஸ்கர் மிக்சி 1,
அமைச்சர்களுக்கு குத்து பாக்ஸ் ஒன்று, வேட்டி ஒன்று, பாப்பி வழங்கும் தலாணி ஒன்று, பாப்பி வழங்கும் மெத்தை ஒன்று. கேட்டுதானே? விளையாண்ட சைக்கிள் ஒன்று, சைக்கிள் ஒன்று. அடுத்த பாரியா அது பார்க்கிற பாரியா சைக்கிள் சைக்கிள் அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் சைக்கிள். மேற்கு ஒன்றியம் சோழாம்பேட்டை ஆட்டக்கார மலைச்சாமி புகழ் விருது பெற்ற மாடியா வாழ்த்து சரஸ்வதம் மாடு. அடுத்து வருகின்ற மாடுக்கு மலைச்சாமி புகழ் விருது சைக்கிள் 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 சூப்பர் மில்க் பிஸ்கட் வழங்கும் சூப்பர் மில்க் சைக்கிள். போலீஸ் பின்னாடி மாடு அப்படியே சேஸ் பண்ணுங்க. சூப்பர் மில்க் பின்னாடி இருக்கிற வெஹிக்கிள் மூவ் பண்ணுங்க. கொஞ்சம் கன்வே பண்ணுங்க போலீஸ்காங்க. அடுத்த சிவகங்கை மாவட்டம் மாடு வராம சேஸ் பண்ணுங்க. அந்த மாடு பின்னாடி கல்லுக்குப்பம்பட்டு எஸ்எம்கே அவினாஷ் நண்பர்கள் சிவகங்கை மாவட்டம் பாப்பட்டு ஆர்மி பிரவேச மாடு உத்தரப்படுகிறது. அடுத்த மாடு அவனியாபுரம் அமைச்சர் குக்கர் ஒன்று, அவனியாபுரம் ராமகிருஷ்ணன்